சிவாஜி வந்து அரசியல்வாதிகளுக்கு எதிரான படம். இருந்தாலும் கலைஞர் அந்த ம். வெற்றி விழாவுல கலந்துக்கிட்டாரு. அவ்வளோ ஆமா. பெருந்தன்மை அப்படின்னு. அப்ப அத நீங்க சாதாரணமா பார்க்க முடியாது. சாதாரண ஒரு அரசியல்வாதி கேரக்டர்னாலே மத்தவங்க அத எப்படி எடுப்பாங்க அப்படின்றது ஒண்ணு ஓகே. இருக்கு. இவர் சாட்டைய கையில் எடுத்த நேரம் எதுவா இருக்குன்னா, குறிப்பா வந்து பாஜகவுல முக்கியமான ஒருத்தருடைய முகத்த அது பிரதிபலிக்கிற மாரி இருக்கு. ஓகே. அப்படின்னு. ஒண்ணு வில்லனுடைய பின்புலம் பார்த்தீங்கன்னா, ஓஎம் சொல்லி ஓம்ன்ற மாரி ஒரு நிறுவனம் பேர் வருது. ம், ம், ம். அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுவுமே வந்து அப்புறம் மதவாதம் இருக்கு. அதாவது ஓகே. இந்துத்துவா, கிறிஸ்தவம் இந்த மாரி அதில இந்த டயலாக்லயே வருது இல்லையா? ம். இவன் உயிர் தேட வர முடியாதபடி ஒரு சிலுவையில சிலுவையில் அறையணும். இந்த அறையணும். மாரியான சில விஷயங்கள்லாம் ம். சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. அப்புறம் அந்த ஆர்மி அப்படிங்கும்போது ராணுவ பேட்ஜ் வந்து வேல்யூஸ். சரியா ம். அதில கையாளல. இந்த மாரியான விஷயங்கள் இவங்க நெறைய இருக்கு. அலட்சியமாவே கொஞ்சம் கூடுதல் என்ன ஆயிடப்போதுன்னு நெனச்சுட்டாங்களான்னு தெரியல. அது ம். இருக்குன்றாங்க. ஸோ, அதில குறிப்பா வந்து அந்த அமைச்சருடைய முகம் பொருந்துற மாரியே ஒரு கேரக்டர புடிச்சு, அதே முகத்தோட, அதே ஓகே. தாடியோட அப்படியெல்லாம் வச்சு, அவர அடிக்கிற மாரி, தாக்குற மாரியும் ஷாட் வச்சிருந்திருக்காங்க. அதுக்கெல்லாம் கட் சொன்னதுக்கு பிறகு தான் அந்த பஞ்சாயத்து பெரிய அளவுக்கு போயிருக்கணும் ஒரு ஓகே. தகவல்.